8 பேர் பலியான சம்பவத்தால் பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. அந்த தண்டரை கிராமத்தில் கடந்த மாதம் மட்டும் மர்ம காய்ச்சலால் 8 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் இயங்கி வரும் 105 மாணவ மாணவியர் படிக்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் 44 மாணவ மாணவியர் மட்டுமே பள்ளிக்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் குப்பிச்சாண்டி புதன்கிழமை தண்டரை கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பாதிக்கப்பட்ட 8 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய் நிதி உதவி வழங்கினார். மாவட்ட மருத்துவ பணிகள் துணை இயக்குநர் கோவிந்தன் கூறியபோது தண்டரை கிராமத்தில் எந்தவித தொற்று நோயும் இல்லை என தெரிவித்தார். 8 பேர் பலியான சம்பவத்தால் பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. அந்த தண்டரை கிராமத்தில் கடந்த மாதம் மட்டும் மர்ம காய்ச்சலால் 8 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் இயங்கி வரும் 105 மாணவ மாணவியர் படிக்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் 44 மாணவ மாணவியர் மட்டுமே பள்ளிக்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் குப்பிச்சாண்டி புதன்கிழமை தண்டரை கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பாதிக்கப்பட்ட 8 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய் நிதி உதவி வழங்கினார். மாவட்ட மருத்துவ பணிகள் துணை இயக்குநர் கோவிந்தன் கூறியபோது தண்டரை கிராமத்தில் எந்தவித தொற்று நோயும் இல்லை என தெரிவித்தார். 8 பேர் பலியான சம்பவத்தால் பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. அந்த தண்டரை கிராமத்தில் கடந்த மாதம் மட்டும் மர்ம காய்ச்சலால் 8 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் இயங்கி வரும் 105 மாணவ மாணவியர் படிக்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் 44 மாணவ மாணவியர் மட்டுமே பள்ளிக்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் குப்பிச்சாண்டி புதன்கிழமை தண்டரை கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பாதிக்கப்பட்ட 8 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய் நிதி உதவி வழங்கினார். மாவட்ட மருத்துவ பணிகள் துணை இயக்குநர் கோவிந்தன் கூறியபோது தண்டரை கிராமத்தில் எந்தவித தொற்று நோயும் இல்லை என தெரிவித்தார்.